ஐயோ தந்தை அவரே அத்தனை சந்தையின் நாம் வந்திருக்கிறோம். அவரே பொல்லாப்புக்கு எதிராக என்பது வாக்குகள். ஆமென். நன்றி இயேசுவே, உம்மை துதிக்கிறோம். நல்ல பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. ஆமென், ஆமென், அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய சட்டையின் நிழலிலே ஆமென் வந்து கர்த்தரை ஆராதிக்கிற ஒன்று. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ லார்ட். உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிரைஸ் பிரைஸ். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். அன்பு நேசரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீசஸ். Amen.
அப்படியே தழுவலாம் சொல்லலாம். தேவாதி தேவன் திருதோறு தங்கம் தேவாலயம் நாமே. தேவாதி தேவன் திருதோறு தங்கம் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அசாரமானம் அதிசயம் அதிசயம் நீ. ஆவியான தேவன் அசாரமானம் அதிசயம் அதிசயம் நீ. முதல்ல கண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானமே. முதல்ல கண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானமே. ஆண்டவர் இயேசுவின் கிருபையினால இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோம். ஆமென். வல்லவரின் இயேசு வாழ்விக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார். வல்லவரின் இயேசு வாழ்விக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார். ஒருவன் கூடி ஒசன்ன பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். வாங்க ஒருவன் கூடி ஒசன்ன பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஓ புதுநல கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். புதுநல கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தமானந்தமே அன்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தமானந்தமே அன்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் அப்படி சொல்லுறதுனா மெய்யான ஆனந்தம். ஆமென். அருமையான பாஸ்டர் தானியல் தாமோதர் ஐயா வந்து நம்ம மத்தியில 2 பாடல்களை நமக்கு பாடுவார். தட்டி வரைக்கலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாளிலே இன்னைக்கு எல்லாம் நம்ம
வாழ்ந்து கொண்டு இருக்கிறது யாருக்காக? யாருக்காக? நமக்காகவா? ஏசாமிக்காகவா? அல்லேலூயா. நான் வாழ்வது உமக்காகனா இயேசுக்காக நம்ம என்ன பண்ணோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் குடும்பத்துக்காக, கணவன் மனைவிக்காக நம்ம வாழ்ந்த பிள்ளைகளாக இருந்தாலும் இயேசுக்காக நம்ம என்ன பண்ணோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதுக்காக ஒரு பாடலை பாருங்க. அல்லேலூயா. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக யாவையும் சகித்து கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்து கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உடைந்து போன எந்தன் கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. உடைந்து போன எந்தன் கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவித்தீரே. பாழான வைகளை ஏற்படுத்திவிட்டேன், பாழான வைகளை ஏற்படுத்திவிட்டேன். கைநிலமாய் என்னை மாற்றிவிட்டேன், கைநிலமாய் என்னை மாற்றிவிட்டேன். உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே, உன் ஜீவனை கொடுத்து மீட்டுக் கொண்டீரே. தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே, ஜீவனை கொடுத்து நீர் மீட்டுக் கொண்டீரே. ஆகாத ஒன்றென்று தள்ளின என்னை, ஆகாத ஒன்றென்று தள்ளின என்னை, மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றிவிட்டேன், மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றிவிட்டேன். உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக
பிதாவானவரே கனம் பண்ணுவார். அப்போ நாம் ஓடுகிற ஓட்டங்கள்லாம் என்ன பண்ணுகிறோம்? இயேசுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் வந்துக்கிற எல்லாம் ஊழியக்காரர் எதுக்காக? இயேசுக்காக ஓடுறதுக்காக. அல்லேலூயா. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். பணம் காசுலாம் என்ன பண்ணும்? போயிடும். அதில் கர்த்தர் நமக்கு தந்த ஊழியத்தை நிறைவேற்றினா எனக்கு ஒருவன் ஊழி செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். கனத்துக்குள்ள பாத்திரமாயிட்டீங்களா மாறிடுது. அல்லேலூயா. அப்படின்னா நம்ம மேல ஒரு நினைப்பாவே இருக்கிறார் ஏசப்பா. அல்லேலூயா. தினமும் நம்ம நினைப்பாவே நம்ம நினைக்க. நீங்க நினைச்சா நான் உன்னை தெரிந்து கொண்டேன், ஆனால் நீங்களா என்னை தெரிந்து கொள்ளவில்லை. அதை நிறைய பேர் என்ன பண்ணா, ஒரு பொண்ணை நிச்சயம் பண்ணிட்டாவோ ஒரு பொண்ணை லவ் பண்ணாவோ ரொம்ப தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆனால் அவங்க நினைப்பாவே என்ன பண்ணுவாங்க? ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆடி மாதம் இப்போ போயிட்டா வீட்டுக்காரர் மேலே ஒரு நினைப்பாவே இருப்பாங்க. அல்லேலூயா. ஆடியெல்லாம் போயிடுச்சு, ஆவணி போச்சு, பின்னாச்சு பொட்டாசி வந்தாச்சு. அல்லேலூயா. அதனால என் நினைப்பாவே இருப்பவர் ஏசையா. உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் சொல்லுறது எல்லாம் தெரிஞ்சு பண்ணல. நல்லா புதுசாக நல்லா பாருங்க. அல்லேலூயா. சில சமயங்களில் கிராமத்தில் இருந்தாலும் சில பேர் புது புது படம் நல்லா கற்று வச்சுக்கிறாங்க. அல்லேலூயா. அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உற்சாகமாய் பிள்ளைகளை வளர்க்கிற இந்த சபையை குறித்து ஒரு சாட்சியை நாங்கள் தெரிந்து கொள்வோம். பரவாயில்ல, நல்லா உற்சாகமாக பாடுறாங்க, நல்லா பாடலாம் தெரிஞ்சு. அல்லேலூயா. அதற்கு எந்த கூட சேர்ந்து பாடுங்க. அல்லேலூயா. நல்லா தப்பு பண்ணுகிறேன். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா. உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் சொல்லுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா. உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் சொல்லுதையா. அப்பா நீங்கதான் ஆசையெல்லாம் நீங்கதான். அப்பா நீங்கதான் உங்கள் அன்புக்கு முன்னாலே இந்த உலகம் பெருசுதான். அந்த வானத்தை போல உங்கள் மனசு பெருசுதான். உங்கள் அன்புக்கு முன்னாலே இந்த உலகம் பெருசுதான். அந்த வானத்தை போல உங்கள் மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா. நினைச்சாலே உள்ளம் எல்லாம் சொல்லுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா. சபையிலே இருக்கிறவரே கண்மலையே நிறுத்தினீரே. சபையிலே இருக்கிறவரே கண்மலையே நிறுத்தினீரே. சாமியரை நிறுத்தவரே தலைநிமிர செய்தவரே. சாமியரை நிறுத்தவரே தலைநிமிர செய்தவரே. அன்புக்கு முன்னாலே இந்த உலகம் பெருசுதான். இந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னாலே இந்த உலகம் பெருசுதான். இந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா. உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் சொல்லுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா. உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் சொல்லுதையா. இளையனை இனித்தவரே தாயின் கருவில் தெரிந்தவரே. பெயர் சொல்லி அழைத்தவரே பெரியவனாய் மாற்றினவரே.
மாற்றினீரே. ஏழையை நினைத்தவரே, தாயின் கருவில் தெரிந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, பெரியனாக மாற்றினீரே. அன்புக்கு முன்னால இந்த உலகம் பெருசுதான், இந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் பெருசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். நினைப்பாரே இருப்பவரே என்னையா, நினைத்தாரே உள்ளமெல்லாம் சொல்லுதையா. நினைப்பாரே இருப்பவரே என்னையா, நினைத்தாரே உள்ளமெல்லாம் சொல்லுதையா. அல்லேலூயா. அதை கர்த்தர் கொடுத்த நேரத்தை வீணடிக்க கூடாது, அதை நாம் எடுத்துக்கவும் கூடாது. அல்லேலூயா. ஐயா இன்னொரு பாடலை பாட சொல்றாரு, அதனால ஒரு பாடலை பாடுகிறேன். அல்லேலூயா. என்னை காண்பவரே எல்லாம் தெரிஞ்சு பார்த்தன ஆண்டவர் உணர்த்துக்காக அப்படி தெரிஞ்ச பாட்டாவே எப்படி சொல்றாரு. அல்லேலூயா. அதனால இன்னும் நிறைய தெரியாத பாடலாம் இருக்குது, அது வந்து புத்தகத்து நேரத்தில் நாங்கள் எடுத்து சொல்லுது அப்படியே பாடிட்டு வந்தோம். என்னன்னா, கலங்கிடும் மனிதா கலங்கிட வேண்டாம், இயேசு உன்னை நேசிக்கிறார். வந்து என்னன்னா அந்த புத்தகத்து நேரத்தில் எடுத்து பாடும். அல்லேலூயா. அதனால உங்களுக்கு தெரிஞ்ச பாடலே பெட்மான் பாடலே தெரிஞ்சது, அதனால கூட சேர்ந்து உற்சாகம். அதுதான் வந்து ஒருவருக்கு ஒரு என்ன பண்ணா உற்சாகமாய் ஆலயத்தை வந்து என்ன பண்ணா உற்சாகமாக தூக்குங்களாம் என்ன பண்ணா சந்தோஷமாய் மாற்றுவேன். எவ்வளோ வீட்டில் சண்டை கிட்ட போட்டு இதே அடி இதெல்லாம் விட்டு போட்டு வந்தாலும் தூக்கி ஒரு பக்கம் போட்டு சர்ச்சை பண்ணினா எல்லாம் என்ன ஆகலாம் சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. அதுதான் ஆலயத்துக்கு வரணும்னு சொல்லி இந்த ஓய்வு நாளை கத்த வச்சிருக்காரு. அல்லேலூயா. என்னை காண்பவரே தினம் பார்ப்பவரே, என்னை காண்பவரே தினம் பார்ப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், சுற்றி சுற்றி சோதிக்கிறேன், ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், சுற்றி சுற்றி
அல்லேலூயா. நாளிலே தெரியுமா எத்தனை சங்கீதம்? 139 சங்கீதம். அல்லேலூயா. பாடல் வந்து 130. நிறைய கதை பாடம், ஆனால் அது எங்க யாரும் ஓடிருக்கு. அல்லேலூயா. வசனத்தை வைத்து ஐயா அவர்கள் நல்ல பாடல்களை இயற்றிருக்கிறார். ஐயா நல்லா பாடினாரு. நம்ம பெருமாள் சாங்கெல்லாம் அங்கேயே அவர் அதிகார வசனம் போட்டிருக்காரு. இந்த அடிகள்லாம் எங்கேருந்து எடுத்து அப்படின்னு சொல்லி. ஏன்னா பெரும்பாலும் சொல்றதை விட 99% 100% எல்லாமே பைபிள்லேருந்தே எடுத்து என்ன பண்ணுறாரு, அவர் கோர்த்து பாடக்கூடியவர். இல்லையா? ஆமாம். எப்படி சங்கீதக்காரன் அந்த நாளில் தேவன் கொடுத்த ஒரு வெளிப்பாடு நம்ம பாடியது போல அருமையான பெருமாள் செய்யா வெறுத்தில் உள்ள வசனங்களையே அதுக்கு டியூன் போட்டு பாடக்கூடிய ஒரு சிறந்த தேவ வரம் பெற்றவர். கையில் தண்ணி கத்தரி சொல்லணும். கத்தரை ஆராதிக்கலாம். கத்தருக்கு ஸ்தோத்திரம் எல்லாம் கத்தரை ஆராதனை முழங்கால் பண்ணிட்டு எண்ணங்களை எல்லாம் ஒருமுகப்படுத்தி பிரைஸ் எல்லாம்